வரமாட்டோன்னு பயன்ட்டியா? நாங்கம்மா. கடவுளே, என் மானத்தை காப்பாத்திட்டேன். சம்மந்தி, நீங்க கேட்ட நகைய பாருங்க. சந்தோஷமா சம்மந்தி? முகூர்த்த நேரம் போக போகுது, கல்யாணத்தை முடிச்சிருவோமே. மா, நான் தான் சொன்னேன்ல, அத்தை கொடுத்த வாக்க நிறைவேற்றுவாங்கன்னு. அங்க பாருங்க, கையில நகை வச்சிருக்காங்க. ஆமாண்டா, சரி சம்மந்தி, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள கல்யாணத்தை முடிச்சிருவோம். மருமகளே, வா, வந்து மணவரையில உட்காரு. வா, போ, மணவரையில போய் உட்காரு போ. போடா. வா சுவேதா கண்ணு, வாமா. வாமா. ஒரு நிமிஷம். கல்யாணத்துக்கு பொண்ணோட சம்மதத்தை கேட்டீங்களா? வசதியான சம்பந்தம், மாப்பிள்ள துபாயில வேலை பாக்குறாரு. இதை விட ஸ்வேதாவுக்கு நல்லவரன் எங்க கிடைக்கும்? அவன் மனசுல என்ன இருக்குதுன்னு கேக்குறதுல என்ன தப்பு? எதுக்கு அப்படி சொல்றீங்க? என்னடி இது? மேடம், நகையை மீட்டு கொடுத்துட்டீங்களா? ஓகே, தேங்க்ஸ். அதோட உங்க வேலை முடிஞ்சு போச்சு. எனக்கு ஸ்வேதாவை பிடிக்கும், ஸ்வேதாவுக்கு என்ன பிடிக்கும். நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த கல்யாணம் நடக்காது. என்ன என்ன சொல்றீங்க மேடம்? என்னது அபசகுணமா பேசிக்கிட்டு? நீங்க நகையை கொடுத்தீங்கன்னு சந்தோஷப்பட்டா இப்ப கல்யாணம் நடக்காதுங்கிற மாதிரி பேசுறீங்களே. எல்லாரையும் காலைல வர சொல்லிட்டு நான் ஸ்டேஷன்ல தான் இருந்தேன். ஸ்வேதாவோட நம்பரு. அப்போ லிஸ்ட்ல இருக்கிற அந்த ஆக்டிவான இன்னொரு நம்பர் யாருது? ஹலோ ஹலோ சுவாமிநாதன், நான் எஸ்ஐ சத்யா பேசுறேன். சொல்லுங்க மேடம். நான் உங்களுக்கு ஒரு மொபைல் நம்பர் அனுப்புறேன். அந்த நம்பர் யாருது, என்ன ஏதுன்னு ஃபுல் டீடைல் எனக்கு இப்போ உடனே தெரிஞ்சாங்க. ஓகே மேடம். பீரோல புது கயிறு எதுவும் இல்ல. ஸ்வேதாவோட இன்னொரு நம்பர், அதுக்கும் புதுசா ஆக்டிவேட் ஆன நம்பருக்கும் என்ன கனெக்ஷன்? அவளோட ஷாக்கு இதெல்லாம் எங்கேயோ ஒரு இடத்துல கனெக்ட் ஆகிற மாதிரியே இருக்குது. அது என்ன இடம் தான் தெரிய மாட்டுது. சொல்லுங்க சாமிநாதன். மேடம், அந்த நம்பரோட டீடைல்ஸ் தெரிஞ்சிருச்சு மேடம். அவன் பேரு வந்து நிசாந்த். நிசாந்தா? மேடம், அவனும் சுவேதாவோட ஏரியா தான். அவன் பிறந்தது, வளர்ந்தது, படிச்சது எல்லாமே அந்த ஏரியா தான் மேடம். ஓகே, தேங்க்ஸ். நான் பாத்துக்கிறேன். ஓகே மேடம். அப்போ நான் கெஸ் பண்ணது கரெக்ட் தான். கிட்டத்தட்ட 90% மேட்ச் ஆயிடுச்சு. மீதி 10% என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா எப்படியும் நகை எங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். அது சரி மேடம், அந்த பிளம்பர் நான் தான் நகை திருடுனேன்னு சொன்னானே, அது என்ன? அதுவா, ஏண்டா நகைய திருடுனது நாங்க தானே, ஏண்டா போய் சொன்ன? மேடம், இந்த பேரு நகைய எத்தது கல்யாண பொண்ணு தானே நாங்களே கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா நீ ஏன் ஒத்துக்கின? மேடம் அது வந்து மேடம் பொய் சொன்ன மேடம். பொய்யா?
எதுக்குடா? நான் திருடலன்னு சொன்னாலும் போலீஸ் என்ன அடிக்காம விட மாட்டாங்க. அப்புறம் தான் மேடம் யோசனை வந்துச்சு, ஏதாவது போய் சொல்லி போலீஸை டைவர்ட் பண்ணா 2 நாள் அடியில இருந்து தச்சலான்னு தான் மேடம் அப்படி சொன்னேன். அப்புறம் என் ஃப்ரெண்டு ஹைதராபாத் போறத தெரிஞ்சுக்கிட்டு அவனோட போலீஸ கோர்த்து விட்டேன் மேடம். நானும் அடியில இருந்து தப்பிச்சுக்கிட்டேன் மேடம். ஏண்டா நீ அடிக்கு பயந்து போய் போலீஸ நாய் மாதிரி அலைய விடுவிய? மேடம் அப்படி இல்ல. இப்போ விழுது பாரு உனக்கு அடி. போய் போய் பேசுற போய் போய் பேசுற. கரெக்டா புடிச்சிட்டாங்க. மேடம் விடையறதுக்குள்ள நகையை கண்டுபிடிப்பாங்கன்னு சொன்னல, பெட்ல நீங்க தோத்துட்டீங்க. 1000 ரூபாய்ங்க. 1000 ரூபாய் குடுக்கணுமா? சோ देवताजी नमः ओम महालक्ष्मी नमः गिट्टिमेलम ओम मांगल्यं तन्तुनानेन मम जीवनहेतुना कंठे भद्रामिष्वगे जीवनरदां शुभं सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोस्तुते. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. டேய் பிரபு, ஏன்டா கீழே உட்கார்ந்திருக்க? என்ன? रोडी बेबी तूंगरा. சத்தம் போடாதீங்க. சரி, கையை ஏன் அப்படி வச்சிருக்க? என்னாச்சு? அப்பாக்கு என்னாச்சு? ஏதாவது காத்து கருப்பு அடிச்சிருச்சோ? ஆபீஸ் போல. ஆபீஸா? அது போன்ல பேசிட்டேன், அப்புறமா போய்ப்பேன். பயமா இருக்கு. இவர்கிட்ட போன நம்மள ஏதாவது பண்ணாம பண்ணிடுவாரு. சித்தி ஒரு நிமிஷம் வெளியில வாங்களே. என்ன சொல்லு? ஐயோ வாங்க சித்தின்னு சொல்றாங்க. என்ன அனிதா, என்னன்னு சொல்லு. ஐயோ வாங்க சித்தப்பா வாங்க. எதுவும் சொல்ல மாட்டேன். சீக்கிரம் வாங்க. அதான் என்னங்க நடக்குது? அண்ணனுக்கு என்னாச்சு? அம்மாவோட ஆவி அவருக்குள்ள புகுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நீ என்ன புதுசா பீதி எல்லாம் கிளப்பிட்டு இருக்க? சித்தி அங்க பாருங்க, அவர் அம்மா கிட்ட தான் பேசிட்டு இருக்காரு. ஐயோ, உங்களையும் அடிச்சிருச்சு ஆவி. டேய் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. லூசுங்களா? எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். நான் வேற பயந்துட்டேங்க. அப்பா, ஏய் ரோடி பேபி தூங்குறா, இப்ப கத்துற. அண்ணி ஓவரா நடிக்காத. என்னங்க, சௌமியாவும் அதே மாதிரி பண்ணிட்டு இருக்கா. அம்மு எங்க? அவ குளிச்சிட்டு இருக்கா. ஐயோ அண்ணா, அண்ணி எப்ப வந்தாங்க? அது அப்புறமா பாத்துக்கலாம். கண்டிப்பா இது ஏதோ அம்மானுஷியம் தான். ஐயோ முதல்ல அண்ணன், இப்ப சௌமியா. நம்ம போனா நம்மளே அதே மாதிரி அடிச்சிரும். சித்தப்பா சரி நான் கிளம்புறேன். நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். கிளம்பு. சரி. ஐயோ, போய் பார்க்கலாமா? ஓ சொல்லுங்க, என்ன பிரச்சனை? என் பேரு ஆனந்தி. நான் இங்க பக்கத்துல லட்சுமிபுரத்துல தான் குடியிருக்கேன்.
அண்ணா நகர்ல ஆர்ஜிஎம் பினான்சியல் சர்வீஸ்ல அக்கவுண்ட் அண்ட் கலெக்ஷன்ல 7 வருஷமா ஒர்க் பண்றேன். என் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கூட கிடையாது. என் வேலைய எந்த குறையும் இல்லாம கரெக்டா செஞ்சிருவேன். ஆனா அழாதீங்க, என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லுங்க. என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்க மேடம். என்னத்துக்கு தூக்குனாங்க? நேற்று ஈவினிங் எப்பவும் போல ஆபீஸ் டைம் முடிஞ்சு சிட் ஃபண்ட்ஸ் கலெக்ஷன் அமௌண்ட பிரான்ச் மேனேஜர் கிட்ட கொடுத்துட்டு போயிடலான்னு என் டேபிள் டிராவை திறந்தேன். என்ன ஆனந்தி, என்ன தேடிக்கிட்டு இருக்க? சார், கலெக்ஷன் அமௌண்ட் 1,50,000 ரூபாய் காணும். பணத்தை காணோமா? சார், இங்கதான் சார் வச்சிருந்தேன். என்ன உளற? இங்க இருந்த பணம் கால் முளைச்சு நடந்தா போயிடுச்சு. கீ உங்ககிட்ட தானே இருந்துச்சு? ஆமா சார். டிரா ஓபனா இருந்துச்சா? இல்ல சார். அப்போ எப்படி பணம் காணாம போகும்? சொல்லு, கேக்குறேன்ல. பணம் எப்படி காணாம போகும்? வாட் ஹேப்பன்? என்னங்க ப்ராப்ளம்? என்னாச்சு சார்? கலெக்ஷன் பண்ண 1.5 லட்சத்தை காணான்னு ஆனந்தி சொல்றாங்க சார். பணத்தை காணோமா? ஆமா சார். லாக் பண்ணி தானே வச்சிருந்தேன். அப்புறம் எப்படி காணாம போகும்? இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இதுவரைக்கும் இந்த ஆபீஸ்ல வந்ததே. பணம் உங்ககிட்ட தான் இருக்கும். தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத, ஒழுங்கா பணத்தை கொடுங்க. சார், நிஜமாவே என்கிட்ட பணம் இல்ல. லாக் பண்ண டிராயர்ல இருந்து பணம் காணான்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? ஏதோ பணத்து மேல ஆசைப்பட்ட, இப்ப மாட்டிக்கிட்ட. பேசாம பணத்தை கொடுத்துரு. என்ன சார் பேச? நான் பணத்தை எடுக்கல மேடம். அநியாயமா என் மேல பழி போடுறாங்க. 7 வருஷமா கம்பெனில கால நேரம் பார்க்காம உழைச்சிருக்கேன். ஆனா என் மேல திருட்டு பழிய போட்டுட்டாங்க. நீங்க தான் எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் மேடம். ஏமா, நீ தான் பணத்தை எடுத்த கூட இருந்த ஸ்டாஃபே சொல்றாங்க, அப்புறம் என்ன திருடலங்கற? அந்த அக்கா ஏன் அப்படி சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல சார். எல்லாமே எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. சரி, அழாத. நீ பணம் திருடினதுக்கு அவங்க கிட்ட சாட்சி இருக்கு. அப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணா உன் கைக்கு தான் விளங்கும். இந்த அம்மா தான் திருடினாங்கன்னு கன்ஃபார்மே பண்ணிட்டீங்களா? இல்ல மேடம், அது வந்து பேசாம இருங்க கொஞ்ச நேரம். நீ சொல்லு. மே மாசம் வந்தா எனக்கு 2 மாசம் சம்பளம் தரணும். எதுவுமே தராம துரத்தி விட்டுட்டாங்க. எதுனாலும் தாங்கிக்குவேன் மேடம். ஆனா நேர்மையா உழைச்ச என்ன திருடின்னு சொன்னதுதான் என்னால தாங்கிக்கவே முடியல. நான் உசுருக்கு உசுரா நினைக்கிறது என் வயித்துல இருக்கிற குழந்தையதான். இந்த குழந்தை சத்தியம் வேணாமா? வேணாம், உன்னை நான் நம்புறேன். பார்த்த உடனே யாரு நிரபராதி குற்றவாளின்னு உண்மையான போலீஸுங்க கண்டுபிடிச்சிருவாங்க.
உன் கண்ணுல பொய் இல்ல. உன் மேல ஏன் திருட்டு பள்ளிய கட்டினானுங்க நீ இப்பதானே புரிது. லேடிஸுங்க கர்ப்பமா இருக்கிற காலத்துல 6 மாசம் சம்பளத்தோட லீவு தரணுங்கிறது சட்டம். இந்த மாதிரி சில ஃப்ராடு கம்பெனிங்க அத்தை ஏன் தரணும்னு நினைக்கிறானுங்க. அதுவும் இல்லாம 6-7 வருஷம் ஒர்க் பண்ணா ஜாப கன்ஃபார்ம் பண்ணும், சேலரியில இன்கிரிமெண்ட் தரணும், பிஎஃப் புடியணும். என்னத்துக்கு வம்பு இப்படி நடுவுல துரத்தி விட்டா எதுவுமே தரத்தாவல. அதான் உன்னை துரத்த பிளான் பண்ணி டார்ச்சர் பண்ணிக்கிறானுங்க. நீயும் தாங்கின்னு வேலை பார்த்துருக்கிற, கடைசியில திருட்டு பட்டம் கட்டுக்கிறாங்க. டெலிவரி செலவுக்கு இந்த பணத்தை தான் மேடம் நம்பி இருந்தேன். எம்டி கிட்ட போய் டெலிவரிக்கு பணம் வேணும் கொடுங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவரு கம்பெனிய கேட்டா வயித்துல பொல்ல வாங்கினாரு அசிங்கமா கேக்குறாரு மேடம். இந்த வேலை இல்லனாலும் பரவாயில்ல மேடம், 2 மாசம் சம்பளத்தையாவது வாங்கி கொடுங்க மேடம். அழாதீங்க ப்ளீஸ், அழாதீங்கம்மா. ஒரு நிமிஷம் சொல்றது கேளுங்க, அழாதீங்க. அழுதீங்கன்னா பட்ட அவமானம் கரைஞ்சு போயிடும், போராடணுங்கிற எண்ணம் வரவே வராது. திருப்பி அடியணும், வலிக்கிற அளவுக்கு நங்குன்னு அடியணும். உன் ஓனரும் ஒரு தாய்க்கு 10 மாசம் சுமையா இருந்த வந்தாங்கிறத மறந்துட்டு பேசினது ஞாபகம் 10 இல்ல. ஒரு பொண்ணு 10 மாசம் கர்ப்பத்தை சுமக்கிறது தவம் மாறி, அதோட வலி நான் எனக்கு தெரியும். அந்த கர்ப்பத்தை கேலி பண்ற உன் ஓனருக்கு பாடம் சொல்லி தரணும். உன் சம்பளத்தை வாங்கி தரது மட்டும் இல்ல, உன் வேலையையும் நான் திருப்பி வாங்கி தரேன். ஆனா அதுக்கு மேலே ஒண்ணு இருக்குது, அத நான் அப்புறமா சொல்றேன். வாங்க என் கூட கம்பெனிக்கு வாங்க. சார், நேத்து திருட்டு பட்டம் கட்டி வேலையை விட்டு துரத்தணும் அந்த ஆனந்தி, அவ என்ன பண்ணிருக்கா தெரியுமா? என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா. ஒரு பொம்பளை இசை வந்து ஓவரா பேசிருப்பாரு. அப்படியா சார்? இன்னும் 1 ஹவர்ல அந்த ஆனந்திய வேலையில ஜாயின் பண்ண வைக்கிறேன்னு சொல்லிட்டு போறான். நம்ம வெயிட் தெரியாம பேசிட்டு இருக்கா. அவ என்ன வேணாலும் பண்ணட்டும், என்கொயரி அது இதுன்னு உங்ககிட்ட வந்தா, நேற்று ஆபீஸ்ல எல்லாரும் முன்னாடி சொன்ன மாதிரி ஆனந்தி பணம் 1.5 லட்சம் கொடுத்தா, ஏது இவ்வளவு பெரிய அமௌண்ட்னு கேட்டேன். அதை எம்டி தான் கொடுத்தாரு. பணத்தை என் அக்கௌண்ட்ல போடுன்னு சொன்னா ஆனந்தி போய் சொன்னான்னு அப்பதான் எனக்கு தெரிஞ்சது. உடனே எம்டி கிட்ட உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்டேன்னு அப்படியே கிளி புள்ள மாதிரி சொல்லிடு. ஓகேவா? சார், போலீஸ்னா நீ ஏன் பயப்படுற? எல்லா போலீஸும் நம்ம கிட்ட மாமூல் வாங்குறவங்க தான். இவ கொஞ்சம் புதுசு, அதான் துடிக்கிறா. சார் அது வந்து இன்னைக்கு ஒரு நாள் தான் அவ ஆட்டம். நாளைக்கு அந்த சத்யா ஸ்டேஷன்ல இருக்க மாட்டான். அதுக்கு இல்ல சார், இன்னொரு தடவை என் முன்னாடி வந்தா முட்டை பூச்சி நசுக்கிற மாதிரி நசுக்கிறேன். நீ கவலைப்படாத. வந்துட்டா ரோகனே. என்ன சொன்னா? எல்லா போலீஸும் உன்னாண்ட மாமூல் வாங்குறாங்களா? ஆனா இந்த சத்யா தீங்கிறது இப்ப புரிஞ்சிருக்குமே. சாதாரண தீ இல்ல, தொட்டா பஸ்பம் ஆயிரும். தொடரா பாக்கலாம். ஹலோ 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 மேடம், ஹலோ மேடம். மேடம் என்ன? இன்னொரு வாட்டி சொல்லு. நாம பேசி தீர்த்துக்கலாம் மேடம். ஐயோ ரோகனே, இத நான் உன்னாண்ட முன்னாடி பேசினல அப்பவே செஞ்சிருக்குமா?
அப்பவே மரியாதையை குத்துருவோம். என்ன ரோகிணி பயன்ட்டியா? சரி சரி கொஞ்சம் ரிலாக்ஸா போய் அந்த டிவியை பாக்குறியா? ஓடி போய் உன் ஆபீஸ் டிவியை பாரு. பா உன் மொத்த வண்டவாளமும் டெலிகாஸ்ட் ஆகி நிறுது மாமே. நேத்து திருட்டு பட்டம் கட்டி வேலையை விட்டு துரத்துனமே, மறுபடியும் இந்த ஆனந்திய வேலையில ஜாயின் பண்ண வைக்கிறேன்னு சொல்லியிருக்கா. நம்ம வெயிட் தெரியாம பேசிட்டு இருக்கா. அவ என்ன வேணாலும் பண்ணட்டும். என்கொயரி அது இதுன்னு உங்ககிட்ட வந்தா, நேத்து ஆபீஸ்ல எல்லாரும் முன்னாடி சொன்ன மாதிரி ஆனந்தி பணம் 1.5 லட்சம் கொடுத்தா, ஏது இவ்வளவு பெரிய அமௌண்ட்னு கேட்டேன். அதை எம்டி தான் கொடுத்தாரு. பணத்தை என் அக்கௌண்ட்ல போடுன்னு சொன்னா, ஷூட்டிங் பண்ண அன்னிக்கே படம் ரிலீஸ். சும்மா சுட சுட நீ பேசின எல்லாத்தையும் உன் ஸ்டாஃப்ஸ் பாத்துட்டாங்க. அப்படியே கிளி புள்ள மாதிரி சொல்லியா, ஓகேவா? உன் மொத்த ரீலும் அந்த தொங்குது. அங்க ஆறுமுகம், இங்க தங்கம், 2 கேமரா செட்டப்பு. நீ உன் கேபின்ல பேசினப்பவே மொத்தத்தையும் ஷூட் பண்ணியாச்சு. சினிமாட்டோகிராபி பை தங்கம் ஆறுமுகம். கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் சத்யா. எஸ்ஐ சத்யா. உனக்கு வேலை வேணுமா ஆனந்தி? சத்யா. சொல்லுங்க மேடம். 10 நிமிஷம் முடிஞ்சிச்சு. டீலா நோடிலா? இல்லனா சொல்லு, உன் ஆபீஸ் டிவில வந்த வீடியோவை எல்லா சேனல்லையும் டெலிகாஸ்ட் பண்ணிடுறேன். என்ன ஒத்துக்கிறியா இல்லையா? ஒத்துக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி ஆனந்திக்கு வேலையும் பேலன்ஸ் சேலரியும் கொடுத்துறேன். அப்போ மெட்டர்னிட்டி லீவு அது எங்க அப்பா தான் முடிவு எடுக்கும். ஜஸ்ட் ஒரு நாள் டைம் கொடுங்க, நான் யோசிச்சு சொல்றேன். எத்தனை நாள் ஆனாலும் இந்த சத்யா விட மாட்டா. எனக்கே டைம் பிக்ஸ் பண்றியா? நீ நாளைக்கு அந்த ஸ்டேஷன்ல இருக்கவே மாட்ட. எங்கேயாவது பட்டிக்காட்டு தொப்பு ஸ்டேஷனுக்கு ஒண்ணு மாத்துறேன். உங்களுக்கு அவங்கள பார்த்தா அடையாளம் தெரியுமா? மேடம் ஹெல்மெட் போட்டிருந்தாங்க மேடம், அடையாளம் தெரியல. பைக் நம்பர் நோட் பண்ணி வச்சிருக்கேன் மேடம். மேடம் அந்த பைக் நம்பரை நோட் பண்ணியா? பாக்கலைங்க. தங்கம் மேம், TN 07 CA5881. இந்த பைக் நம்பரோட டீடைல்ஸ் உடனே கலெக்ட் பண்ணி. ஓகே மேடம். அப்புறம் ஹெல்மெட்ல ஸ்கார்பியனோட ஸ்டிக்கர் ஒட்டிடுவோம். அந்த மாதிரி யாராவது பார்த்தாங்கன்னா உடனே விசாரிக்க சொல்லு. ஓகே மேடம்.
சொல்லுங்கங்க. எங்கம்மா இருக்க? சீக்கிரம் வாமா. ஏங்க பயப்படுறீங்க? நான் என்ன சின்ன குழந்தையா என்ன? அதெல்லாம் வந்துடுவேங்க. அமித் கிட்ட போன் கொடுங்க. அமித், அப்பாவை டிஸ்டர்ப் பண்ணாத, பொம்மை எடுத்து விளையாடு போ. அம்மா வந்துட்டு இருக்கேன், சரியா? மேடம் ஒரு நிமிஷம். ஹலோ, ஆமா. அப்படியா? ஓகே ஓகே. அப்படியே பண்ணிடுறேன். ஓகே ஓகே ஓகே. என்னடா இப்ப வேணாம், வா. என்னடா சொல்ற, வண்டியில இரு, போலாம், வா. எப்படி மேடம் இது ரோஹனோட வேலைன்னு கண்டுபிடிச்சுங்க? பணக்காரனுக்கு தலையில மட்டும் இல்ல, வால்லையும் விஷம் இருக்கும். ஆனந்திக்கு வேலை தரேன்னு டக்குன்னு அவன் ஒத்துக்கினதும் எனக்கு அப்பவே டவுட் வந்துச்சு. ஆனா நான் உஷாராவதுக்குள்ள விஷயம் ஏசி வரைக்கும் போயிடுச்சு. ஆனா ஆனந்திய வச்சு எப்படி நீங்க போராட்டம் பண்ணீங்க? அது ரொம்ப தேங்க்ஸ் மேடம். எம்டி கால் பண்ணி வேலையை கண்டினியூ பண்ணிக்க சொல்லிட்டாரு. 2 மாசம் சம்பள பாக்கிய நாளைக்கு அக்கவுண்ட்ல போடுறேன்னு சொல்லிட்டாரு. எம்டி சொன்னதை நம்பாதீங்க. ஏன் மேடம்? அந்த ரோஹன் உங்களுக்கு நல்லது பண்ற மாதிரி பண்ணிட்டு பின்னால சதி செஞ்சாலும் செய்வான். பணம் கைக்கு வந்தாதான் நிஜம். இப்போ நான் என்ன பண்றது மேடம்? இது ஒரு நிரந்தர தீர்வு வேணும், இல்லனா இன்னொரு ஆனந்தி பாதிக்கப்பட்டுருவா. பாதி சம்பளத்தோட மெட்டர்னிட்டி லீவு கொடுத்தே ஆகணும். இங்க பத்த வைக்கிற நெருப்பு 35 பிரான்ச்லயும் பத்திக்கிட்டு எரியணும். ஆமா, உங்க கம்பெனில எத்தனை பேர் வேலை பாக்குறாங்க? ஒரு 20-25 பேர் இருப்பாங்க மேடம். அப்போ ஓகே, நீங்க மத்த லேடிஸ் ஆண்ட பேசுங்க. இன்னைக்கு நான் பாதிக்கப்பட்டேன், நாளைக்கு நீங்களும் பாதிக்கப்படுவீங்க. ஒண்ணு சேர்ந்து போராடினாதான் ஜெயிக்க முடியும்னு சொல்லுங்க. பிரச்சனை முடியற வரையும் நாங்க வேலை செய்ய மாட்டோம், உள்ளிருப்பு போராட்டம் செய்யறோம்னு ஆரம்பிங்க. ஓகே மேடம். என் நிலைமை வேற யாருக்கும் வரக்கூடாது. உடனே நான் போராட்டத்தை ரெடி பண்றேன் மேடம். கலக்கிட்டீங்க மேடம். சின்ன வயசுல இருந்து பசி பட்னின்னு மஜிலி குப்பத்துல வளர்ந்தவனா, ஏழைங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உடனே காலத்துல இறங்கிருவேன். மேடம், அத்தனை ரவுடிகளும் சிக்கிட்டாங்க. ஆனா செயின் பறிச்சவங்க, காலேஜ்ல ஈவ் டீசிங் பண்ணவங்க மண்டபத்துல காணுமே மேடம். அவங்க எங்க மேடம்? புரிஞ்சு போச்சு மேடம். தப்பு செய்யாத ரவுடிங்களுக்கே பிரியாணினா அட்டம் பண்ண ரவுடிங்களுக்கு குர்பானி தான். ஏய், சத்தம் போடாம தொங்குங்க. கேம் விளையாண்டுட்டு இருக்கேன்ல, டிஸ்டர்ப் பண்றீங்க. ஹலோ, நான் கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க. கமிஷனர் உங்களை ஆபீஸ்க்கு வர சொல்றேன். எப்போ வரணும்? உடனே வரணும். இந்த வர. ஓகே, வாங்க. ஜீப்ப கமிஷனர் ஆபீஸ் கொடுப்பா. ஓகே மேடம். என்னாச்சு மேடம்? ஏசி என்ன வர சொல்லிக்கிறாராம். எதுக்கு மேடம்? ஒருவேளை ஏரியால நடக்கிற கிரைம் குற்றத்துக்காக கூப்பிட்டுருப்பாரோ? இது வேற. வேறயா? என்ன மேடம் அது? ரோஹன் அவனோட பவரை காட்ட ஆரம்பிச்சுக்கிறான். எப்படி மேடம்? அவன் ஏசிய வளைச்சு போட்டுட்டான்னு சொல்றீங்களா? அது ஏசிய மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும்.
எடுத்துக்கப்பா வண்டிய. எக்ஸ்கியூஸ் மீ சார். பெரிய வைஜெயந்தி ஐபிஎஸ் நினைப்பா? எதுக்கு அந்த ஆர்ஜிஎம் ஃபைனான்ஸ் கம்பெனி விஷயத்துல ஓவரா மூக்க நுழைக்கிற? சார், அவர் ஒரு பிரெக்னன்ட் லேடிய. போலீஸா இல்ல சமூக சேவை? போலீஸ் ட்ரைனிங்ல பிரெக்னன்ட் லேடிக்கு பிரசவம் பாக்குறது எப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களா? கேஸ் கொடுத்தா என்கொயரி பண்ணிட்டு வேற வேலையை பாக்குறது விட்டுட்டு எதுக்கு கம்பெனிக்கு போய் எல்லாம் மிரட்டிட்டு இருக்க? சார், நான் மிரட்டல சார், சட்டத்தை சொன்ன அவள்தான். ஓ, நீதான் சட்டத்தை கண்டுபிடிச்சியா? போராட்டம் பண்ணா அதை அடக்கிறதா நம்ம வேலை. அதை விட்டுட்டு நீயே போராட்டம் பண்ண சொல்லி தூண்டி விட்டியாம? சார், இது யார் சார் சொன்னா? எல்லாம் எனக்கு தெரியும். ஏரியால கிரைம் ரேட் கூடிட்டே போகுது. போய் முதல்ல அதை பாரு. சார், அதை சரி பண்ணிட்டேன் சார். கிழிச்ச டிராபிக் பேரிகார்டு, போலீஸ் பூத் நேம் போர்டு, டிபார்ட்மெண்ட் அவேர்னஸ் நோட்டீஸ்னு எல்லாத்துலயும் ஆர்ஜிஎம் ஃபைனான்ஸ் விளம்பரம் தான் இருக்கு. அவங்க நமக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆர்ஜிஎம் ஃபைனான்ஸ் ஓனர் ராஜகோபால் சொசைட்டில பெரிய ஆளு. அவங்கள நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும். என்ன சைலண்டா இருக்க? இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். ஒர்க்கர் ஆச்சு, அந்த கம்பெனி ஆச்சு, அதுல நீ தலையிடாத. இது பாரு, யார் அந்த ஆனந்தி? பணத்தை கம்பெனில இருந்து திருடுனா அப்புறம் என்ன கூப்பிட்டு கொஞ்சுவாங்களா? அவங்க மட்டும் கேஸ் கொடுத்திருந்தாங்கன்னா நேரம் ஜெயில இருந்திருப்பான். அவன் உள்ள பெக்க கம்பெனி பணம் கொடுக்கணுமா? அதுக்கே வக்கீல் அதோ புள்ள எதுக்கு பெற்றுக்கணும்? ஏய், வாய திறந்த குறவழிய கடிச்சிரும் பாத்துக்க. பப்ளிக்கு சப்போர்ட் பண்ணாம ஒரு அக்யூஸ்டுக்கு போய் சப்போர்ட் பண்ணிடுறா. வெக்கமால? ஏய், நான் யாருன்னு தெரியல உனக்கு? ஏசிதானா? அதுக்கான தகுதி உனக்கு இருக்குதா? ஒரு அப்பாவி கர்ப்பிணி பொண்ணை ஏமாத்தி திருட்டு பட்டம் கட்டி சம்பள பணத்தை புடுங்கி துரத்தி வச்சுக்கிறாங்க. அதை தட்டி கேட்ட என்ன முதல்ல பாராட்டாம மிரட்டி நிறுவிய. நீ எல்லாம் ஒரு ஏசியாயா? கடமையை செய்யறதுக்கு வைஜெயந்தி ஐபிஎஸ் தான் தேவையா? அந்த ஆர்ஜிஎம் ஃபைனான்ஸ் பெரிய ஃப்ராடுன்றா. நீ என்னடானா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினீரா? ஏய், என்னையே எடுத்து பேசிட்டு இருக்கியா நீ? என்னன்னா புனினா 2 கொம்பா மொச்சிட்டு 2 பேரும் பப்ளிக்கு பாதுகாப்பு கொடுக்கறதா உறுதிமொழி எடுத்துக்கிறோம். பிரச்சனை ஆபீஸ்க்குள்ளே முடிச்சிருக்கலாம். ஒர்க்கர்ஸ் இப்ப ரோடு வரைக்கும் போயிட்டாங்க. இது மீடியா பிரசன்ட் போனா பெரிய சிக்கலாயிடும். டோன்ட் ஃபியர் மை சன். சோத்துக்கு இல்லாத கூட்டமே தைரியமா போராடும் போது அவங்களுக்கு சோறு போடுற நமக்கு எவ்வளவு இருக்கும்? ஸ்மார்ட்டா யோசி. ஒர்க்கர்ஸை துரத்துறது ஈஸி டேட். ஆனா அதுக்கு முன்னாடி அந்த எஸ்ஐ சத்தியா இருக்காளே, முதல்ல அப்ப அவளை காலி பண்ண வேண்டியதானே? அவளையா? அவளுக்கு எது ரொம்ப பிடிக்கும், எது உயிர்னு பாரு. அத பறிச்சுடு. அவ தானா அடங்குவா. இதுதான் அவளோட உயிர். பேர் பிரபு, சத்யாவோட ஹஸ்பண்ட். இவன் தான் அவளுக்கு உலகம். இவன் இல்லைனா அவ இல்ல. அப்படி ஒரு பாண்டி. அப்ப இத பிரேக் பண்ணு. கூட்டமா இருக்கிற மிருகங்களை வேட்டையாடுறதுக்கு ஒரு விதி இருக்கு. முதல்ல கூட்டத்தை கலைக்கணும். அதுங்க செதறி ஓடும். அப்புறம் பொறுமையா ஒவ்வொன்னா வேட்டையாடலாம். போராடுற கூட்டத்தை கலைக்கணும்னா முதல்ல சத்யாவை அடிக்கணும். அதுக்கு இவனை தூக்கணும். அப்புறம் அவன் கதறிட்டு தானா வந்து நம்ம கால்ல விழுவான். சூப்பர் டாடி. உடனே அந்த பிரபுவை தூக்க நான் ஏற்பாடு பண்றேன்.